இருந்துச்சு. அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய பிள்ளைய சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் பட மாட்டேன். பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடைச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சிருக்க. எனக்கு பொறாமப்படுறது எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீ நல்ல வேலை உனக்கு ஒரு விசாரணையாட்டம் படம் கிடைக்கல. திருப்ப செயலே இருக்காது. படம் நடிச்சுட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ண. நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி இருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின் எல்லாம் வந்து காமெடி கிட்ட எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸ் ஆன் ஸ்கிரீன் யூ கோனா பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹேவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில வராம போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு கமல் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூர்ல வெயில்ல கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடிச்சு, ஜிப்ரான் இதுக்கு என்ன மியூசிக்கு எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது நான் உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளே கட்டுப்படுத்தி விட்டுச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொன்னபோது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்கறதுக்கு நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க. ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில் விட்டேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்ககிட்ட எது இருந்தாலும் பேசி எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போறேன் எனக்கும் உங்களுக்கு தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்ட இருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்கு, உங்ககிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம். எல்லாம் சொல்ற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்ற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கலாம். இது வந்து உங்க வெற்றிங்கிறது எங்க வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றின்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு வார்த்தையே. பட் இந்த டீம்னு சொல்ற ஒரு விஷயம் லலித் சார், தேங்க்யூ ஃபார் சூசிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்பவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினச்சி டிஃப்ரெண்டாக பண்ணுற ஒரு இதில் பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்டாக பண்ணும்போது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே இப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், எப்படி எடுத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்லும் போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறது வந்து ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் ஐயோ அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வரப்போகுது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாதேஷ் அந்த சூழ்நிலாம் செத்து புறப்பட்டுருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து நீங்கள் ஃப்ரேம் வைக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன். ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்சி திரும்பி விட்டோங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு வருவேன், சொல்லிக்கிறேன். பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம் என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நைட்டாக ஷூட் பண்ணுறோம், வாலிபால் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பி வரலாம் நம்ம டானாக்கார டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி.
நீங்க கொஞ்சமா வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகா யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட். அண்ட் அனுஷ்மா, அண்ட் யுவர் பேர் இஸ் வண்டர்ஃபுல் த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்றது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சரி அவங்களும் they have given so much life. அதுதான் that is the only thing I look at. So I was so happy for everyone. And Justin, நீங்க உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் வந்து இது நான் ஷூட் பண்ண போது இது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன எதுன்னு நானும் ஓடிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சரா இருக்கட்டும் இல்லை நீலோத்தியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த அந்த படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அது வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹேவ் டு ஒர்க் வித் யூ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டோன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம் சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியன் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்பவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்கிறதான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வருவோம். நம்ம ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டோம்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்னைக்கு யாரும் விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, வண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. வி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்னைக்கு வந்து யாரெல்லாம் இன்னைக்கு இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட் கங்க்ராட்ஸ் உங்களுக்கு இது பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கணும்னு நம்புகிறேன். ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்ஐசி சார் சொல்லிட்டு இருந்தாரு. இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நினச்சி பேசலாம். உங்களோட அன்பு ஆர்வம் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான வேலை இது. காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து நான் வந்து கொஞ்சம் டைரக்டர் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் எங்கள் காலேஜ்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அது வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்போ என் கூடவே சேர்ந்து சில பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்படியே வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ அதில் வந்து சுரேஷ் வந்து எனக்கு வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்பவே என்னுடைய காலேஜில் நான் இருக்கிறப்பவும் சரி, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு என்னுடைய ஜூனியர் சுரேஷ். அண்ட் சுரேஷ் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் வந்து வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து அவன் எப்போ வந்து வெளியே வந்து படம் பண்ண போகிறான் அப்படின்னு நானும் வந்து ஒரு நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன். சிறைன்னு ஒரு படம் எடுக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து நான் பையன் நடிச்சிருக்குது எனக்கு தெரியாது, ஆனால் ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டும் எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நபர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டன்ட், இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ள கருத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா,
ஒரு டிரெக்டரா ஒரு ஆர்டிஸ்டா நம்ம சினிமாவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். நான் அந்த அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையா ரொம்ப அந்த ரொம்ப நேர்மையா அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்திருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷ் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு கேங், அவங்க ஒரு கேங் இருக்காங்க, வந்திருக்காங்களா எல்லாரும்? ஒரு ஓகே, பயங்கரமாக ஒரு கேங் சுற்றிட்டே இருப்பானுங்க. நான் அவங்கள நான் வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்றது ப்ரொட்டஸ்ட் இன்னொரு விஷயங்களை வந்து சுரேஷம் வந்து பங்கெடுத்துருக்கேன். அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்றுருக்கேன். அண்ட் நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்றுருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷம் வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெட்டி சார் கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெட்டி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பிச்சதுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேற எதை பற்றியும் யோசிக்கவே இல்லை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுருக்கேன். அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்கு, எவ்வளோ உண்மையா அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோட வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தனியாக இல்லை. அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்துடைய nuances, அந்த படத்துடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பா அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தாதான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்ல இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படிதான் நான் நினைச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகி கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்ந்து நான் கொண்டு போதா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக செம சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்றது அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த படத்தை வந்து கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோட இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அதை ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் மனிதர் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சதுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல பயங்கரமாக பண்ணுற ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த ட்ரைலரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ் என்னுடைய கல்லூரி அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி 2 செட்டு பேக்ல இருந்து வரானுங்க அவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவிய கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னன்னா படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றாங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னன்னா நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமா இருந்தது, ரொம்ப வேலிடா இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒயிட், அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமாக்கள் வந்து பார்த்து அண்ட் ஸோ ஆர்டிஸ்ட் சொல்றப்போ வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோலா பயங்கரமா நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தாரு. அண்ட் அவருடைய நடிப்புலமே வந்து வேற ஒண்ணு தெரிஞ்சது எனக்கு. ஆக்சுவலி நீங்க தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இந்த படத்துல வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேற ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமா இருக்கு. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் பானு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரெண்டு ஆர்டிஸ்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அவங்க பேரு அனீஷ்மா அப்புறம் அனந்தா, ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனீஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்டா இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டா அந்த பயங்கரமா ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீன் அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்துல வந்து அந்த மெனக்கெடுகள் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்டா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அனீஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா நான் பாக்குறேன். ஆக்சுவலி இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய பிரசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமா இருக்கு. உங்களோட உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழுடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊருடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்றப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு சரி இது எல்லாமே உண்மையா இருக்குமா, இவ்வளவு உண்மையெல்லாம் இருப்பாங்களா, இன்னும் போலீஸ்காரலாம் இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரர்கள் இவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்களா நான் யோசிச்சேன் நானு. பட் ஆனா எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊர்ல தான் நம்ம இருக்கிறோம், அதனால பிரச்சனை இல்லை. அதனால வந்து உண்மையிலேயே வந்து அந்த இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசுல வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்ல வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்துல வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்திச்சதுல எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்ட் சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்டையும் அதே நேரத்தில் அந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலா அந்த நுவான்சன்ஸை ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்துனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பா வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லாரும் பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்ட் வந்து அந்த சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில பிறந்த ஒரு அம்ஜிகர பையன். அவன் ஊர் பத்தி அந்த இந்த இடத்த பத்தி இந்த மொழியை பத்தி நிச்சயமா அவர் பின்வரும் காலத்துல வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலா சூப்பரா பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீம்ல டெஃபினட்டா ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன். நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி படமா இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க இன்னும் ஒரு பெஸ்ட் டீமா இந்த வருஷத்துல இந்த படம் வந்து நிச்சயமா வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்க வந்து பிரச்சனையை பேசுறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயம் தான். ஒருத்தருக்கு பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் இங்க வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசிதான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனா நம்ம பேசுற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னா அதனாலதான் நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்னால ஃபர்ஸ்ட் படத்துல அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமூகத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம பேசுற கருத்து இந்த மக்கள் கிட்ட ஒரு உரையாடல உண்டு பண்ணியிருக்கு. இந்த மக்கள் கிட்ட ஒரு பாசிட்டிவை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேரு வந்துட்டே இருக்கிறோம். அந்த வகையில தமிழ் சினிமா என்னைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவா இருக்கு. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ.